வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி டியூஸ்டே. என்னம்மா இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. இது 3வது வீடியோ, 2 டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா ஷார்டேஜ் ஆயிடுச்சு. ஹாப்பி டியூஸ்டே. இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வேலைக்காக ட்ரை பண்ற அத்தனை பேருக்கும் நல்ல வேலை கிடைக்கணுங்க. படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும். எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணுங்க. செவ்வாய்க்கிழமை சாமி இருக்கக்கூடிய யாரு? இன்னைக்கு காஞ்சிபுரம் குமரகோட்டம் முருகரை எல்லாரும் நினைச்சுக்கலாங்க. அவரை ப்ரேயர் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க குலதெய்வத்தை அவங்கவுங்க ப்ரேயர் பண்ணிக்கலாங்க. எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணுங்க. ஆரோக்கியத்துக்காக எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். எங்களுக்காக நீங்களும் உங்களுக்காக நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல தவளை அடைங்க. இது எங்க அம்மா பண்ண இப்படி தான் போனோம். கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு அதுல 2 கரண்டி மாவு போட்டு நல்லா சிம்ல வச்சு வேக வைக்கணுங்க. இங்க பாருங்க, திருப்பி திருப்பி எடுத்து நல்லா வெந்துட்டு இருக்கும். இன்னைக்கு வந்து மிளகா கிள்ளி சாம்பார் வச்சுட்டு மீன் வறுவலுங்க. என்ன மீன்னா? சீலா மீன் வறுவல் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? நேற்று வச்ச ரசம் இருக்குது. அப்புறம் நம்ம வாழ்க்கையில் முன்னே என்னென்னா பல தடைகளை தாண்டி போகணும். ஏன் சொல்கிறேன் கேட்குறீங்களா? இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, வீட்டை தாண்டும் போது கூட பல தடைகளை தாண்டி தான் போகணும். ஏன்னா எங்கள் வீட்டாண்ட ரோடு போகிறோன்னு சொன்னேன்ல, அதான் நான் எப்படிங்க கிராஸ் பண்ணேன். இதுதான் இப்போ கட்டு தெரியுதுங்களா, இதை தாண்டி இப்படி போகணும். ஃபுல்லாக போடுறாங்களா? இந்த சைடு பாருங்கள், போடுறாங்களா? ஃபுல்லாக ரோடு இது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா வீடும் யாரும் வெளியே வர முடியாது. அதாவது இந்த ஹவுஸ் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வெளியே போக முடியாது. வண்டியெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது, அங்கே ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுருக்கேன். இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது இது வந்து இன்னும் 3 நாள் ஆகுன்றாங்க இந்த ரோடு போட. ஏன்னா இதுக்கு வேறு வழி கிடையாது. அவங்களுக்கும் இப்படி பண்ணால் தான் செட் ஆகும் அப்படின்னு இது எல்லாத்தையும் பதிச்சுட்டாங்க. இதுக்கு அப்புறம் லெவல் பண்ணி தான் பிளாட்ஃபார்ம் போடணும். போட்டு ரோடு போட்ட பிறகு உங்களுக்கு எப்படி காமிங்க. இப்போ எங்கள் வண்டி உள்ளவே வர முடியாதுங்க. எல்லாம் அங்கே ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது. அங்கேருந்து அப்படியே எடுத்துன்னு போயிட்டு அப்படியே வந்து ஃப்ரெண்டு வீட்டிலே வண்டியை விட்டு பைவாக் ஜாலியாக வரணும். இதை தான் சொன்னேன். வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க, நம்ம வெளியே போட்டு பல தடைகள் தாண்டி போகணும். இதை தாண்டது ஒரு சேலஞ்சு. நம்ம தாண்டிடலாம், லேடிஸால் முடியாது. அதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஜாலியாக எடுத்துப்போம். ரோடு போட்ட பிறகு சூப்பராக உங்களுக்கு நான் வீடியோவில் பதிவு பண்ணுறேன். ஓகேவா? பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.